ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் என்ன பார்க்க போகிறோம்னா, அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவங்க, அன்பிலார்னா என்ன, அன்பு இல்லாதவர்கள் எல்லாமே தனக்கு தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இருக்கிறவங்க என்புனா என்ன, எலும்பு கூட மற்றவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடல் பொருள் ஆவி அனைத்து வந்து மற்றவங்களுக்கு தான், மற்றவங்களுக்காக வாழ்வாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மதர் தெரசா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மற்றவங்களுக்காக வந்து கடைசி வரை வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு மதர் தெரசா சொன்ன மாதிரி நம்ம வந்து மற்றவங்களுக்கு அன்பை கொடுத்தோம்னா நமக்கு வந்து அன்பே தான் கிடைக்கும். நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை பண்ணுவோம். அப்போ அன்பை விதைச்சா நமக்கு அன்பு தான் கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நம்ம வந்து அன்பையே கொடுப்போம். இப்போ நம்ம யூடியூப்பில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நமக்கு வந்து நம்ம ஒரு பார்த்துக்கவே மாட்டோம். நிறையா சிஸ்டர்ஸு, நிறையா பிரதர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறையா சிஸ்டர்ஸ்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. நமக்கு யாருமே தெரியாது, கண்டினியூஸாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, இன்னும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அன்பை தான் நமக்கு கொடுக்குறாங்க. நம்மளும் வந்து கண்டிப்பாக அன்பை தான் கொடுக்கணும். இதுக்கு நிறையா ஸ்டோரிஸ் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அன்பு வந்து எதையுமே தாங்கக்கூடியதான். ஒரு துறவி தனக்கு வேண்டிய பொருட்களை ஒரு பையில் எடுத்துக்கிட்டு ஒரு மலையில் ஏறி போயிட்டுருக்கார். மலையை கடந்தால் அவர் வந்து ஊருக்கு போகணும். அப்போ மலையை தாண்டி மலையில் ஏறி போயிட்டுருக்கார். ஒரு செங்குத்தான மலை. அவரால் வந்து நடக்க முடியல. அந்த சின்ன சுமையை வச்சுட்டு நடக்க முடியல. அதே பக்கம் ஒரு சிறுமி வந்து உற்சாகமாக நடந்து வாரா, தம்பியை வந்து தூக்கிக்கிட்டு. அப்போ முதியவர் கேட்குறாரு, அந்த துறவி கேட்குறாரு, என்னால் இந்த சின்ன பையவே தூக்கிட்டு வர முடியல, நீ எப்படிமா உன்னுடைய தம்பியை வந்து தூக்கிட்டு வர நீ? அப்போ அந்த சிறுமி சொன்ன வார்த்தைகள் பாருங்களேன், நீங்கள் வந்து தூக்கி கொண்டிருப்பது சுமையை, நான் தூக்கி கொண்டிருப்பது என்னுடைய தம்பியை. அன்பு வந்து எதையுமே தாங்கும். அது வெயிட்லாம் பார்க்காது, எவ்வளோ வெயிட் இருந்தாலும் அது தாங்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு நம்ம வந்து அன்பு தான் கொடுக்கணும். அன்பு வந்து எதை வேணாலும் தாங்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவர்களுக்கு அன்பையே கொடுப்போம். அப்போ முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் அழகாக சொல்லியிருப்பார், முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். அந்த முயற்சி என்ற ஒன்றை மட்டும் நம்ம எப்பயுமே மூச்சு போல் சுவாசித்தால் நமக்கு என்ன, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். விடாமுயற்சி எனும் ஒரு அந்த நூல், விடாமுயற்சி எனும் நூல் வந்து சரியாக இருந்தால் நமக்கு வெற்றி எனும் பட்டம் நம் வசமாகும். இதில் எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். ஸோ விடாமுயற்சியை வந்து எல்லையற்ற பொறுமை இருக்கணும், எல்லையற்ற விடாமுயற்சி இருக்கணும். இந்த ரெண்டுமே இருந்தால் நம்ம வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக சாதிக்க முடியாது. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு. அதே மாதிரி உலகின் 6 சிறந்த மருத்துவர்கள், சூரிய ஒளி, டயட், ரெஸ்ட், உடற்பயிற்சி, தன்னம்பிக்கை, நண்பர்கள் வச்சுருக்காங்க. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு திருக்குறள் அழகாக சொல்லியிருப்பார். கொஞ்ச நேரம் வந்து முகம் மட்டும் மலருமாறு சிரித்து பேசுவது வந்து நட்பு கிடையாது. அகம்னா என்ன, உள்ளம் மகிழுமாறு நடந்துக்கிறணும். அதான் வந்து என்ன உண்மையான நட்பு. உடுக்கை இழந்தவன் கைப்போலாங்க இடுக்கண் களைவதான் நட்பு. எப்படி நம்ம உடம்புல வந்து ட்ரெஸ் வந்து கீழே விழுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கை வந்து தானாக போய் அதை பிடிக்கும். அதே மாதிரி தான் உடுக்கையில் தான் கைப்போலாங்க இடுக்கண் களைவதான் நட்பு. இடுக்கண் என்ன, துன்பத்தெல்லாம் நீக்கிறது என்ன, ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. எந்த ஒரு துன்பம் வந்தாலும் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும். கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச உதவியை நமக்கு பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு யூடியூப்பில் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. நம்ம லைவ் வீடியோ போட, என்ன ஒரு பேட் கமெண்ட் வந்தாலும் நம்மளை பாதுகாக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போலாம் வந்து பேடு கமெண்ட் வந்தால் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நம்ம வரல போயிட்டு தான் இருக்கோம். நேற்று வந்து நைட்டு லைவ் வீடியோ போடும்போது கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. மதியத்துலேருந்து அப்படி தான் இருந்துச்சு, தெரியும் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ அதனால தான் வந்து என்னால் கண்டினியூஸாக போடும் 1 ஹவர் முடிக்க முடியல நேற்று. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து சாரி கேட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. தொடர்ந்து இதே சப்போர்ட்டை எப்போயுமே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நம்ம எப்போயுமே கேட்டுட்ருப்போம். எப்படி வந்து நீங்கள் பண்ணுற உதவிகளுக்கு எப்படி நம்ம வந்து கைமாறி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். சில வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நம்மளால் இது பண்ண முடியல. அதெல்லாம் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க.
ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போடுவோம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக லைவ் வீடியோ போடுவோம், எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்ருப்போம். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அது யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், டெட் எக்ஸாம், ஆர்ஆர்பி, இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், எதையுமே நீங்கள் விட்டுறாதீங்க. விடாமுயற்சியோட எல்லையற்ற விடாமுயற்சி இருக்கணும், எல்லையற்ற பொறுமை இருக்கணும். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், எதுலேயுமே ஜெயிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் சொல்கிறேன் நான். எதையுமே பாதியில் விட்டு போயிடாதீங்க. நான் மெதுவாக நடப்போம் தான், ஆனாலும் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை அப்படின்னு யார், அமெரிக்காவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன வார்த்தைகள் எப்போயுமே மறக்கக்கூடாது. நீங்கள் ஸ்லோவாகவே போங்க, உங்களுடைய முயற்சியில் ஸ்லோவாக போனாலும், ஆனால் ஒரு நாள் படிக்கிறத விட்டுறாதீங்க. டெய்லி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஜெயிப்பீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வேணும், தன்னம்பிக்கை. நீங்கள் விழுந்த போதெல்லாம் உங்களை தாங்கி பிடிக்கும் இந்த கை, நீ மனம் முடிந்த போதெல்லாம் உன்னை தட்டி கொடுக்கும் இந்த கை, தனியே நீ அழும்போதெல்லாம் உன்னுடைய கண்ணீரை துடைக்கும் இந்த கை, அது வேறு யார் கையும் அல்ல, உன்னுள் உள்ள உனது தன்னம்பிக்கை. அதை மட்டும் நம்ம எப்பயுமே இழந்து விடக்கூடாது. அதான் உலகின் 6 சிறந்த மருத்துவர்களை தன்னம்பிக்கை நண்பர்களாக வச்சுருக்காங்க பாருங்கள். நல்ல நண்பர்கள் எப்பயுமே இறைவன் கொடுத்த வரம். என்னை பொறுத்தவரை சொல்கிறேன், ஸ்கூலில், காலேஜில், இப்போ யூடியூப்பில் கூட நல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறையா சிஸ்டர்ஸ், நிறையா பிரதர்ஸ் நமக்கு கன்வினியஸாக ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களாம் நம்ம எப்பயுமே இழந்து விடக்கூடாது. தொடர்ந்து அவங்கள நம்ம கொண்டாடணும். எப்பயுமே அந்த முயற்சி என்ற ஒன்றை மட்டும் நம்ம மூச்சு போல சுவாசித்தால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். ஒரு சின்ன பொண்ணு, ஒரு பலூன் வியாபாரி எல்லாருக்கும் கலர் கலராக பலூன்களை ஊதி கொடுத்துட்ருக்காரு. எல்லாருக்குமே கலர் கலராக பலூன்களை ஊதி கொடுத்துட்ருக்காரு. ஒரு சின்ன பொண்ணு தூரமாக நின்று அந்த இதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது. அவருக்கு எல்லாருக்கும் கலர் கலராக பலூன்களை ஊதி கொடுக்குறாரு. அந்த சின்ன பொண்ணு அந்த பலூன் வியாபாரிக்கிட்ட பக்கத்தில் எனக்கும் ஒரு பலூன் கொடுங்க அப்படின்னு. சரிம்மா. அப்போ அந்த பொண்ணு கேட்குது பலூன் வியாபாரிக்கிட்ட, எல்லா கலர் பலூன் பறக்குமா, எல்லாமே பறக்குமா, கருப்பு கலர் பலூன் பறக்குமா, கருப்பு கலர் பலூன் பறக்குமா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பலூன் வியாபாரி சொல்வார், இதில் கலர் வித்தியாசம் இல்லை, அதுக்குள்ளே காற்று, அந்த பலூனுக்குள்ளே உள்ள காற்று சரியாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக பறக்கும். இதில் நம்ம கலர் வித்தியாசம் கிடையாது, அதுக்குள்ளே உள்ள காற்று சரியாக இருந்துச்சுன்னா அது பறக்கும். காற்று வெளியே போச்சுன்னா அதனால் பறக்க முடியாது. அந்த மாதிரி தான் நமக்குள்ளே அந்த விடாமுயற்சி இருக்கணும், கடின உழைப்பு போடணும், தன்னம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். அது சரியாக இருக்கணும் நம்மகிட்ட. அதை நம்ம இது பண்ணிட்டோம், இழந்துட்டோம்னா அந்த தன்னம்பிக்கை, அந்த விடாமுயற்சி வேணாம், இனிமேல் நம்ம முயற்சி பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா நம்மளால் என்ன முடியும், எந்த ஒரு காரியத்தை நம்மளால் சாதிக்க முடியாது. அதுக்கு தான் நான் எப்போயுமே சொல்லிகிட்டே இருப்பேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும். இப்போ என்ன எடுத்துக்கிறீங்க, நான்லாம் நிறைய அவமானங்கள், தோல்விகள் எல்லாமே கடந்த இருந்துக்கிட்டேங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நீ ஏன் இன்னும் எக்ஸாம் பாஸ் பண்ணலை, நீ எப்படி நீ போடுற வீடியோஸ் பார்த்தா நாங்கள் பாஸ் ஆகிடுவோமா அப்படிங்க. அப்போ நம்ம நம்மளுடைய அனுபவங்களை தான் நம்ம அனுபவங்கள் வாழ்க்கையை வழி நடத்தும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம், கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஒரு நாள் கூட நம்ம மிஸ் பண்ணுறதில்ல. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட்டு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கேட்குறது ஒன்றே தான், தொடர்ந்து இதே சப்போர்ட்டை எப்போயுமே கொடுங்க. கண்டிப்பாக எங்களால் ஜெயிக்க முடியும். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக எங்களால் ஜெயிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் இல்லாமல் எதுவுமே எந்த ஒரு காரியமே சாத்தியமாகாது. நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸாக சொல்லிகிட்டே இருப்பேன், எல்லாமே உங்களால் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் நமக்கு கண்டினியூ சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. நமக்கு வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதே வேகத்தில் நம்ம போனோம்னா கண்டிப்பாக 4000 ஹவர்ஸ் ரீச் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2154 ஹவர்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம இன்னும் 1.5 மாதத்துக்குள்ளே நம்ம ரீச் பண்ணணும். ஸோ முடியாமல் இருந்தாலும் நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் கொடுங்க, அதான் நம்ம கேட்டுகிட்டே இருப்பேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இதே சப்போர்ட்டை எப்போயுமே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் கேட்டுகிட்டு இருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கன்வினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணாலும் நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வீடியோஸ் கன்வினியூஸாக பார்த்து தான் இருக்காங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம நன்றி சொல்லணுமே தெரியல, வார்த்தைகளால் நம்ம நன்றி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து. அதே சப்போர்ட்டை எப்போயுமே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எனக்கு எக்ஸாம் வந்துட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு லைவ் வீடியோ வச்சு நான் போடுவேன். நான் ஃப்ரெண்ட்ஸில் சொன்னேன்,
அட்லீஸ்ட் 1 ஹவர் ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சும் நம்ம லைவ் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம். அதுக்காகவும் கண்டிப்பாக நம்ம வந்து லைவ் வீடியோ போடுவோம். ஸோ யாரும் வந்து இது பண்ண வேணாம். கண்டிப்பாக நம்ம லைவ் வீடியோ போடுவோம். இப்போ வந்து ஒரு 6 ஹவர்ஸ் போடுறோமா, அப்போ வந்து ஒரு 2 ஹவர்ஸாச்சும் போடுவோம். கண்டிப்பாக 2 ஹவர்ஸ் 1 ஹவர் அந்த மாதிரியாச்சும் கண்டிப்பாக நம்ம போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு.